ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டொமைன் நேமை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். உங்களோட வெப்சைட்டுக்கு சரியான ஒரு டொமைன் நேமை செலக்ட் பண்ணுறது உங்களோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தப்பான ஒரு டொமைனை தேர்வு செஞ்சால் உங்களோட பிராண்ட் மற்றும் சர்ச் இன்ஜினில் வர்ற பிரச்சனைகளை ரொம்ப பெரிய லெவலில் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட டொமைன் நேமை மாற்றுறதா இருந்தால் கூட ஆல்ரெடி ரேங்க் பண்ண உங்களோட பழைய டொமைன் திரும்ப புது டொமைனுக்கு ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அண்ட் நீங்கள் ரொம்பவே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு நல்ல ஒரு டொமைன் நேமை செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல தொடங்கும் போது சரியான ஒரு டொமைன் நேமோட ஒரு அட்ராக்டிவான ஒரு பிஸ்னஸ் நேமை யோசித்து கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். பட் டோன்ட் வரி, நாங்கள் இந்த வீடியோவில் என்ன மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு அட்ராக்டிவான அதோட நம்மளோட பிஸ்னஸுக்கு சூட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டொமைன் நேமை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணும்போது 14 விஷயங்களை நோட்டீஸ் பண்ணணும். அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் இந்த 14 விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது, எப்பவுமே .com டொமைனை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட கீவேர்ட்ஸை உங்களோட டொமைனில் யூஸ் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப பெரிய ஒரு ப்ளே உங்களோட பிஸ்னஸில். கீவேர்டு நான் என்ன கீவேர்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். மூணாவது, உங்களோட டொமைன் நேம் ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப கொச்சான்னு இல்லாமல் நார்மலாக ஒரு ஷார்ட்டாக டொமைன் நேமை சூஸ் பண்ணுங்க. நாலாவது, எப்பவுமே உங்களோட டொமைன் நேம்ஸ் அதை படிக்கிறதுக்கோ இல்லை ஸ்பெல் பண்ணுறதுக்கோ ஈஸியான நேமாக சூஸ் பண்ணுங்க. அஞ்சாவது, உங்களோட பிராண்ட் நேம் இல்லைனா உங்களோட டொமைன் நேம் எப்பவுமே யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறாவது, உங்களோட டொமைன் நேமில் ஹைபன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏழாவது, உங்களோட டொமைனில் டபுள் லெட்டர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எட்டாவது, உங்களோட பிஸ்னஸுக்கு ரிலேட்டடான டொமைன் நேமை சூஸ் பண்ணுங்க. ஒன்பதாவது, நீங்கள் செலக்ட் பண்ண டொமைன் நேம்ஸை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ் கிட்ட கேட்டு ரிசர்ச் பண்ணுங்க. பத்தாவது, டொமைன் நேம் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட நேமை கிரியேட் பண்ணுங்க. 11வது, எப்பவுமே உங்களோட நேம் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அந்த நேமை இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 12வது, ஒரு பெஸ்ட் டொமைன் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கிட்ட அந்த நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 13, எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங் பிளான், நல்ல ஒரு டொமைன் எப்பவுமே சூஸ் பண்ணுங்க. 14, எப்பவுமே பாப்புலராக இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் கிட்ட உங்களோட டொமைன் ஹோஸ்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் எதுக்காக .com டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன் எக்ஸ்டென்ஷன் அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் .com அவைலபிள் இருக்குது, .net, .org, .pizza, .photography, .blog, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நான் எதுக்காக .com டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, எப்பவுமே ஒரு காமன் மேனோட மைண்டில் ஒரு வெப்சைட் அப்படின்னா நான் பேசுகிறது ஒரு காமன் மேன்ஸ் பற்றி. டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குங்க. அவங்க ஒரு வெப்சைட்டுனாலே உடனே திங்க் பண்ணுறது .com. இப்போ எக்ஸாம்பிள் பீஸானா pizza.com. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
ஒரு ஒரு டொமைனை டாட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் உங்களோட டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகே, உங்களோட டொமைன் நேம் சொல்லுங்கள், ஜானு டாட் ஃபோட்டோகிராஃபி, இதுதான் உங்களோட டொமைன் நேம். ஓகே, ஜானு டாட் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஒரு காமன் மேன் உங்களோட வெப்சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் அறியாமலே, அவருக்கு தெரியாமலே அவர் என்ன பண்ணுவார், ஜானு ஃபோட்டோகிராஃபி டாட் காம்ன்றது தான் போடுவார். ஸோ அப்படி போடும்போது ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபி டாட் காம் அப்படிங்கிற டொமைனுக்கு யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட டொமைனுக்கு தான் அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். எப்படின்னா ஒரு 404 எரர் பேஜோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது சப்டொமைன்ஸ் அந்த கேட்டகரிஸ்குள்ளே வரும். அதை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் அப்புறமா உங்களோட கீவேர்டை உங்களோட டொமைனில் இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கடையோட பேர் ஓகே அண்ணாச்சி. அண்ணாச்சி அப்படிங்கிறது உங்களோட கடையோட பேர்னா நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களோட டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அண்ணாச்சி க்ராசரிஸ் டாட் காம் இல்லைன்னா அண்ணாச்சி க்ராசரி டாட் காம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி உங்களோட கீவேர்டை டொமைனில் இன்க்ளூட் பண்ணுறதுனால கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களோட டொமைன் ஃபர்ஸ்ட் பேஜில் வரதுக்குரிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களோட டொமைன் நேமை ஷார்ட்டாக சூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 12 லெட்டர்ஸுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களோட டொமைன்ஸை சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணுறதுனால உங்களோட யூசர்ஸ் உங்களோட வெப்சைட்டை சீக்கிரமாக மறந்து போகிறதுக்கோ இல்லைன்னா அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்து அட்ரஸ் பாரில் தேடுறதுக்கோ அந்த மாதிரியான சான்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா சொல்ல முடியாது, எல்லா யூசர்ஸுக்குமே இங்கிலீஷ் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்க, இல்லை ரொம்ப பெரிய ஒரு இதை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட டொமைன்ஸ் நேமை ஷார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஷார்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட டொமைன் நேம் ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி, ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அப்புறமா ஈஸியாக ஸ்பெல் பண்ணக்கூடிய மாதிரி செலக்ட் பண்ணுங்க. உங்களோட டொமைன் நேமை எப்பவுமே ஒரு யூனிக்கான டொமைன் நேமாக செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களோட டொமைன் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டொமைன் நேம் அவைலபிளில் இருந்தால் கூட அந்த டொமைன் நேமை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இந்த டொமைனை ஆல்ரெடி வேறு யாருன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது மூலமாக தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டொமைனை வந்து ஸ்பேம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த டொமைனை, ஆனால் அதே பேரில் வேற ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு கேட்டகரியில் உள்ள ஒரு பிஸ்னஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே டொமைன் நேமை ரிசர்ச் பண்ணுங்கள், கூகுள் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் மூலமாக உங்களோட டொமைன் நேமை போட்டு சர்ச் பண்ணுங்கள், இது ஆல்ரெடி ஆக்டிவாக இருந்திருக்கா இல்லையான்றது. உங்களோட வெப்சைட்டுக்கு யூனிக்கான ஒரு நேமை செலக்ட் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைபன்ஸ் உங்களோட டொமைனில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யோசிக்கலாம், பை ஃப்ளவர்ஸ்
டாட் காம் buyflowers.com டொமைன் அப்படிங்கிற டொமைன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் டொமைனில் தேடி பார்க்குறீங்க, டொமைன் ஆல்ரெடி வேறு யாரோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த டொமைனை. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே buyflowers.com ஆல்ரெடி டேக்கன். ஸோ நீங்கள் பை அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு டேஷோ இல்லைன்னா ஏதோ ஒன்று போட்டு flowers.com அப்படின்னு தேடிங்கன்னா அது அவைலபிளில் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான டொமைன்ஸை நீங்கள் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களோட விசிட்டர்ஸை நீங்களே லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இப்போது எக்ஸாம்பிள் விசிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைபன்ஸ் விஷயங்களை வந்து அவ்வளோ பெருசாக ஞாபகம் வச்சு உங்களோட வெப்சைட் கரெக்டாக வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அண்ட் கூகுளும் சர்ச் இன்ஜினில் இந்த மாதிரி ஹைபன்ஸ் யூஸ் பண்ணுற டொமைன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே உங்களோட டொமைனில் டபுள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் presssetup.com. இது வந்து ஒரு யூசர் வந்து அவர் வந்து சர்ச் பண்ணும்போதோ இல்லை டைரெக்டாக அட்ரஸ் பாரில் இந்த அட்ரஸை வந்து என்டர் பண்ணும்போதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரத்துக்குரிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் யூசர்ஸை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான யூசர்ஸை லூஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே உங்களோட எப்பவுமே உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட் ஆகுற மாதிரி ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க.